பிஸ்னஸில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அவர் முன்னேறிக்கிட்டே போகிறாரு, எந்த பிஸ்னஸ் முன்னுக்கு ஆகுதில்லை அப்படின்ற ஒரு விஷயம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர் சரியாக பார்த்தோம்னு சொன்னால் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவர் அதிகமாக சம்பாதிக்கிறது அல்லது வெளிப்படையாக தெரிகிற விஷயங்களை மட்டும்தான் அவதானிக்கிறோம். அவர் கூட சம்பாதிக்கிறார், கூட சொத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்ற விஷயம். ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறார், அவர் என்ன மாதிரியான எஃபர்ட்ஸை போடுகிறார், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் பிளானிங்கை பண்ணுறார், எவ்வளோ தியாகங்களை செய்கிறார், அந்த விஷயங்களை பார்க்குறதில்ல. சில நேரம் நேற்று நாங்கள் யாரை ஒப்பிட்டு பேசுகிறோமோ அவர் நேற்று இரவு தூங்கியிருக்க மாட்டார். 3 நாளாக எங்கேயோ ஒரு பயணத்தில் இருப்பார், அல்லது 1 மாதமாக அவர் ஃபேமிலி மீட் பண்ணியிருக்க மாட்டார், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரைனிங்கில் இருப்பார், அதுக்கு நிறைய காசு செலவழிச்சிருப்பார். ஆனால் நாங்கள் நல்ல டைமுக்கு தூங்கியிருப்போம், டைமுக்கு சாப்பிட்ருக்குறோம், எந்த ட்ரைனிங்கும் போய்த்திருக்க மாட்டோம், எந்த தியாகமும் செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் எங்களோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இந்த மைண்ட் செட்டை முதலாவது நாங்கள் மாற்றணும். தியாகமெல்லாம் சேர்ந்து வரும்போது அதனால தான் சொல்லுவாங்க, தூக்கம் இல்லாமல், பசி இல்லாமல், சாப்பிடாமல் ரொம்ப தியாகம் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அனுபவசாலிகள் சொன்னது இதனால தான். அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு எழுச்சி வருவதற்கான காரணமாக இருக்கிறது என்பதை தெரிஞ்சு கொள்ளணும்.